Hi everyone, 11th standard மேக்ஸுக்கு கன்ஃபார்ம் 5 மார்க் பார்க்க போகிறோம். என்னடா 11th தான் பப்ளிக் இல்லையே, இதெல்லாம் எதுக்குடா படிச்சுக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நான் சொல்கிறேன், மேக்ஸில் இது கூட படிக்காமல் போனீங்கன்னா 12th ரொம்ப கஷ்டம். நான் கொடுத்துருக்க கம்மியான கொஸ்டின்ஸ், அதுவும் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணி இதெல்லாம் படித்தாலே 7 மார்க் எழுதிடலாம். இருந்தாலும் சில டைம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் 6 எழுதிடலாம். ஆனால் அந்த மஞ்சள் கலர் போக பாருங்கள், கம்மியாக தான் விட்டுருப்பேன், 1-2 விட்டுருப்பேன். அதையும் சேர்த்து படிச்சுன்னா சூப்பர். எனக்கு தெரிஞ்சு சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் எழுதிடலாம். 35க்கு 35 எடுக்க முடியும், 7 மார்க் எழுத முடியும். நான் இப்போது சொல்கிறேன், 11th சொல்கிற ஒரே அட்வைஸு, 12th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் பேசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் போக முடியாது. சப்ஜெக்ட் கூட தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் கூட பிரச்சனை இல்லை. பட் இது நீங்கள் பேசிக்ஸ் தெரியாமல் போக முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாவது ஓரளவாவது நல்லா படிங்க. ஏன் படிக்க மாட்டேங்கன்னு தான் தெரியல. சரி, எனிவே என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். என்னன்னாலும் கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேஷனுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சாப்டர் 1ல் நம்ம கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. 1 அல்லது 2 கேட்டுருவாங்க. எக்ஸைஸ் 1.1ல் 10, எக்ஸாம்பிள் 1.2, 1.3ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், தவிர்க்கவே முடியாது. சாப்டர் 2ல் 2.4ல் 4th சம், அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் 2.19 அல்ஜிப்ராவில் இந்த சம்மும் ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப படிக்க முடியாதவங்க வேண்டாம், பட் படித்தா நல்லது தான். அந்த மாதிரி 2.8ல் எல்லாமே பார்க்கணும். 2.9ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எக்ஸைஸில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம், போட்டு பாருங்கள். 2.11ல் 7th சம், 2.12ல் லாகரிதமில் மொத்தமாகவே 6 சம் தான் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அல்ஜிப்ரா மட்டும் நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் எழுதலாம். அல்ஜிப்ராவில் ஈஸி தான் அல்ஜிப்ரா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு சாப்டர் 3. சாப்டர் 3யை பொறுத்த வரைக்கும் 3.4ல் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லது. நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்கேன் அதனால் வேண்டாம். 3.5ல் 9 சம் எல்லாருமே பார்க்கணும். 6 சம் பார்க்கணும். 9 சம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கவங்களும் பார்க்கணும். 3.7ல் இதெல்லாம் பார்த்தா நல்லது. இதுலேருந்து ஒரு 5 மார்க் எப்போவுமே கேட்பாங்க. நேப்பியர் ஃபார்முலா கன்ஃபார்மாக எல்லாருமே ப்ரூஃபோடு சேர்த்து படிச்சிரு. 5 மார்க் கன்ஃபார்மாக வரும். நேப்பியர் ஃபார்முலா வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, வந்துடும். அது கூட எக்ஸாம்பிள் 3.58, 3.9, எக்ஸைஸ் 3.9ல் 7th 5th பார்த்துக்கோ. இப்போ படிக்கிற பையனாக இருந்தால் எல்லாமே பார்த்துரு. மஞ்சள் கலர் மார்க் பண்ணதும் சரி, எல்லாமே பார்த்துரு. இந்த போர்டில் என்ன இருக்குது எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அந்த மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணதாவது மட்டுமாவது படிச்சுட்டு. சாப்டர் 4ல் 4.4ல் டெஃபினட்டாக மேத்தமேட்டிக்கல் இண்டெக்ஷன் ஒன்று கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துரு. எக்ஸைஸ் எக்ஸாம்பிள். ஓகே, மஞ்சள் கலர் மார்க் பண்ணது யாருக்கும் தெரியும்ல. ஓகே, அதுக்குன்னு நல்லா படிக்கிற குழந்தைங்க மிச்சம் மீதி இருக்குது பார்த்துட்டு போய் எல்லாமே பாருங்கள். இங்கே இருக்க எல்லாமே பாருங்கள். சொல்கிறது புரியுதா? சாப்டர் 5, 5.2ல் 8, 9, 10, 4 ஈஸி. 5.4ல் 3, 4, 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.25. ஸோ 5th சாப்டரில் இவ்வளோ தான் இருக்குது. இதை மட்டுமாவது பார்த்துருங்க. ஸோ 4th சாப்டரும் கம்மி தான், 5th சாப்டரும் கம்மி தான். 6th சாப்டரில் பாருங்கள், 6.2ல் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். என்ன 5 மார்க்னா கொலினியர் கேட்கலாம், இல்லைனா நார்மல் ஃபார்முக்கு மாற்று, அந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக அது கேட்டுக்கிட்டே இருக்குங்க. 6.19, 6.20. அதே மாதிரி 6.4ல் இந்த 5ல் ஏதோ ஒன்று கொஸ்டின் வந்துடும். எக்ஸாம்பிள்லாம் 6.38. அவ்வளோதான். 6th சாப்டர் அவ்வளோ பெரிய சாப்டர். அதிலே பாருங்கள், எப்படியும் 1வது எழுதிடலாம். 2 கேட்பாங்க, 1வது எழுதிடலாம். அடுத்த சாப்டர் 7 மேட்ரிக்ஸ் ஈஸி தானே. இப்போ தான் மிட்டமில் படிச்சிங்க. ஸ்கியூ மேட்ரிக்ஸு 7.2ல் கண்டிப்பாக வர 4 சம் கொடுத்துட்டேன். 7.3ல் ஃபேக்டர் தியரமில் இந்த 5 சம் 4 சம் போட்டு பாருங்கள். 7.4ல் எல்லாமே ப்ராடக்ட். இந்த 6வது சம் மட்டும் 3 மார்க் கேட்குறேன், 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஈஸி தானே அது, சும்மா அந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி போடுறது. சாப்டர் 8ல் 3 தியரம், அந்த குவாடிலேட்டரில் 4F, செக்ஷன் ஃபார்முலா, மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட், தியரம் நம்பர் 8.3, 8.1, 12th சம் எக்ஸைஸ் 8.1. இந்த 3 தியரமில் ஏதோ ஒரு தியரம் வந்துடும். 8.2ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர், கோப்ளானர், அந்த 3 சம்மு. ஸோ 8.9, 8.10 எக்ஸாம்பிள். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் 2 5 மார்க் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 1 தான் வரும், அது எழுதிடலாம். அடுத்தது 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ அது ரொம்ப யூஸ் எல்லாம் கிடையாது. அதனால் சாப்டர் 9ல் ரிசல்ட் நம்பர் 9.1ல் லிமிட் ஆஃப் θ → 0 sin θ/θ = 1 இதை மட்டும் பார்த்துட்டு 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்போம். மிட்டம்லேயே கேட்டிருப்பாங்களே. அண்ட் இதையும் சேர்த்து பார்த்தா நல்லது. ஆனால் ரொம்ப முடியாதவங்க இதையாவது பார்த்துட்டு போ. அண்ட் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள். சாப்டர் 10ல் 10.4ல் தான் 5 மார்க் கேட்பாங்க அதிகமாக. 10.4ல் இந்த 5 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு இதையும் சேர்த்து பார்த்தா நல்லது. ஆனால் வீக் ஸ்டூடெண்ட்டு முடியலங்கிற பட்சத்தில் இதையாவது பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த 8 சம்மில் ஒரு 2 சம்மாவது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். 10.4ல் 5 மார்க் வரும். நல்லா படிக்கிற குழந்தை இதையும் சேர்த்து பாருங்கள். 11th சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ். இன்டெக்ரல் கால்குலஸ்னாலே பயம்.
ஆனால் இன்டெக்ரல் கால்குலஸும் டிஃப்ரென்ஷியலும் தெரியலன்னு வைங்களேன், நம்ம 11th 12th படிக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. 12th பேசிக்கே அதுதான். 12th செகண்ட் வால்யூம் படிக்கலைன்னா செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக அதுதான். அப்போ நீங்கள் வந்து 11th நல்லபடியாக இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியல் படிக்கணும். 11th சாப்டர் வந்து 11.5ல் 16, 17, 18, 19, 20 எக்ஸாம்பிள் 11.29, இது 11.5. 11.5ல் இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இன்டெகிரேஷனு. ஸோ இது வந்து நல்லா படிக்கிறவங்க வேண்டாம். ஆனால் 11.11 11.12 டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. என்னென்ன சம்முன்னு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. கண்டிப்பாக இதையாவது இன்டெகிரலில் பார்த்துட்டு போங்க. ரொம்ப அதாவது ஒரு மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு போட போட ஈஸியாகிடும். அடுத்து 12th சாப்டர். 12th சாப்டரில் பேஸ் தீரம்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அந்த ஃபேக்ட்ரி 1 ஃபேக்ட்ரி 2 அந்த சம்லேருந்து இந்த 4 சம் எக்ஸாம்பிள் எவ்வளோ சம்ஸ் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி 12.3ல் 12, 8 எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் இது 2 ரொம்ப முக்கியம். இந்த மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறது. அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிறேன், நான் 7 5 மார்க் ஆனால் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்களும் ஒரு பூஸ்டப்புக்கு கொஞ்சம் சேர்த்தியும் கொடுத்துருக்கேன். ஸோ மஞ்சள் கலரில் போட்டது போக எல்லாமே படிங்க. யார் சென்டம் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை சார் எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா அந்த மஞ்சள் கலரில் போட்டது மட்டும் படிங்க. ஸோ ப்ராபபிலிட்டி முடி எல்லா 5 மார்க்கும் நான் கொடுத்தாச்சு. 3 மார்க்கு 2 மார்க் மட்டும் கொடுக்கணும். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போன்ட்டு இல்லை, எப்போவுமே நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வருஷமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருந்து கரியர் கைடன்ஸ் பார்த்து முடி உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டா சரி, பிடிஎஃப் மட்டும் பார்க்காம. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.